ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல். விருந்து இன்றைக்கி கவுனி அரிசி இடியாப்பம் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பச்சரிசி நிறையா இருந்துச்சு, அதனால் சரி ஓகே பச்சரிசியும் கவுனி அரிசியும் சேர்த்து போட்டு மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சு காய வச்சு ஈக்குவலான போர்ஷனில் ரெண்டுத்தையுமே சேர்த்து காய வச்சு அரைச்ச மாவு, வீட்டில் அரைச்ச மாவு இது. அதனால் உங்கள் வீட்லேயும் கவுனி அரிசி இருந்ததுன்னா 1 கப் கவுனி அரிசி 1 கப் பச்சரிசி சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதில் நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு சுடு தண்ணியை நல்லா எடுத்து நம்ம இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஓரளவுக்கு சைடில் வச்சுட்டு நம்ம நாட்டுக்கோழி குழம்பும் சைடில் பேரலாக அப்படியே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் சோம்பு சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மசாலாவுக்கும் சேர்க்குறேன், அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் குழம்புக்கு சேர்க்குறேன் வதக்கிறதுக்கு. நல்லா பொன்னிறமாக வறந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்க்க போகிறோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 நான் வரமிளகா இதில் பிச்சு போட்டிருக்கேன். அது கூட நம்ம நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். நாட்டுக்கோழி 1 கிலோ நாட்டுக்கோழி. அதை நல்லா மஞ்சள் போட்டு அலசி வச்சுக்கோங்க. அந்த அலசின மஞ்சள் போட்டு அலசின அந்த நாட்டுக்கோழியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுருக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த ஆனியன் எல்லாம் மேலே வர மாதிரி ஃபுல்லாக கிளறி விட போகிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்க போகிறோம். போட்டு தண்ணி விட்டு நீங்கள் இது நல்லா கொதிக்கணும். அதுதான், ஏன்னா நாட்டுக்கோழி குக்கரில் வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு வடை சட்டியில் வைக்கிறோம் அப்படின்றனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் ஃபுல்லாக அடுப்பு வச்சு கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். இது கூட நான் இடித்த பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நாட்டுக்கோழியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2-3 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. நான் தண்ணியை ஆட் பண்ணல, இப்போ தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது 2 to 3 கப்ஸ் தண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்க. நல்லா ஃபுல்லாக கொதித்து வரட்டும். அப்போ தான் நாட்டுக்கோழி பிச்சா கொஞ்சம் சாஃப்டாக வரும், இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சு இந்த இடியாப்ப மாவை இடியாப்ப உலக்கில் போட்டு இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் வந்தது. உங்களுக்கு வேணும் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா உள்ளே லைட்டாக கீ இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க இடியாப்ப உலக்கில். இது ஒட்டாமல் வரும். இது குட்டி சாம்பிள் ட்ரிக். இது நல்லா இடியாப்ப மாவு புழிஞ்சிட்டு சுற்றி சுற்றி வந்தீங்கன்ற மாதிரி சுற்றி சுற்றி புளிங்க. பொழிஞ்சிட்டு நம்ம அதை இட்லி சட்டியில் வச்சிட போகிறோம். உங்கள் வீட்டில் இடியாப்பம் பண்ணுறதுக்கு தனியாக ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட வைங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தான் இடியாப்பம் வேக வைக்க போகிறேன். இதுக்கு நடுவில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வடை சட்டியில் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதை ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஆயிலில் விட முடியுமோ அவ்வளோக்குள்ள கம்மியாக ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் விட்டு நல்லா அதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் அதையும் சேர்த்து துருவின தேங்காவை இது கூட சேர்த்து வதக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசால் பொடி இருக்குது, அந்த மசால் பொடியை இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் மசால் பொடி சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மசால் பொடி நீங்கள் வீட்லேயும் அரைக்கலாம். ரெகுலராக நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த தனியா, அது உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் வேணும் மசால் பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துச்சு நாட்டுக்கோழி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா கோழியில் மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம், மசாலா பேஸ்ட் அரைக்கிறப்போ உப்பு போடல. அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இது நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வற்ற விட போகிறோம். வற்ற விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக வந்துடும். நம்மளோட சூடான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. பெருசாலாம் நமக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவை கிடையாது. நாட்டுக்கோழி, வெங்காயம், வரமிளகா, அவ்வளோதான். கவுனி அரிசி இடியாப்பத்துக்கு மேலே அப்படியே கோழி குழம்பு ஊற்றி அடிச்சு சாப்பிட்டீங்க இருந்துச்சு.
ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.